சாமி, உங்க தியானம் கலையிற மாதிரி நான் ஏதாவது சத்தம் எழுப்பிட்டேனா? ரெண்டு பேர் இந்த வனத்துக்குள்ள பிரவேசமாயிருக்காங்க. அப்படியா சாமி? யார் அவங்க? ரெண்டு பேரும் பெண்கள். பெண்களா? உனக்கு ஒரு சோதனை வந்திருக்கு. எனக்கு சோதனையா? என்ன சாமி சொல்றீங்க? ஆமா, சோதனை உனக்குத்தான். வந்திருக்கிறவங்க யாரு, எதுக்காக வந்திருக்காங்கன்னு நீ போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வா. சோதனை எனக்குன்னு சொல்லிட்டு என்னையே போய் பார்த்துட்டு வர சொல்றீங்களே சாமி? சோதனையை வெல்லணும்னா பயந்து ஒளியக்கூடாது, அதை எதிர்கொள்ளணும். நீ போய் பார்த்துட்டு வா. ஆகட்டும் சாமி. ஓம் நம சிவாய. முருகேசா சாமி, நீ இப்போ ஒரு முழு சித்தன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோ. சரிங்க சாமி. யாரை பார்த்த? என் முன்ஜென்மத்து மனைவியை பார்த்தேன் சுவாமி. சபாஷ், நீ முழு சித்தன் ஆயிட்டங்கிறதையும் என்னுடைய சிஷ்யங்கிறதையும் நிரூபிச்சிட்ட. இது உனக்கு 2வது ஜென்மம். உன் மனைவியை பார்த்ததும் எங்க சலனப்படுவியோன்னு நினைச்சேன். ஆனா நீ தெளிவா திரும்பிட்ட. இனி யாரும் உன்னை எதுவும் பண்ண முடியாது. அவங்க 2 பேரும் எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? தெரிஞ்சுக்கிட்ட சாமி. வள்ளி தன்னோட அண்ணனுக்கு பார்வை கிடைக்கணுன்றதுக்காக நேத்திர மூலிகை பறிக்கிறதுக்காகவும், ரஞ்சினின்ற பொண்ணு தான் விரும்பின பையனை திருமணம் முடிக்க வேண்டுதலாகவும் வந்திருக்காங்க. வள்ளி வேப்பங்கண்ணை நட்டு வேண்டினதையும் நான் பார்த்தேன். வனத்துக்குள்ள விருட்சம் நட்டாலே வேண்டுதலோட வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதுவும் காகச்சித்தனோட வழிகாட்டுதலோட வந்திருக்காங்க. அவங்களை எதுக்குறதோ திருப்பி அனுப்ப முயற்சி பண்றதோ கூடாது. அவங்களுக்கு வேண்டிய உதவியை செய்து அனுப்புறதுதான் நல்லது. அவங்களுக்கான உதவிய நீதான் செய்ய போகணும். சாமி, என்ன சித்தனுக்குள்ள கலக்கம் வரலாமா? அதுக்கில்ல சாமி. என்ன அடையாளம் கண்டு நான் உயிரோட இருக்கிற விஷயம் வள்ளிக்கு தெரிஞ்சிருமே. உன்ன உன்னோட இந்த ரூபத்துல அனுப்ப போறது இல்லை. புரியலையே சாமி. உன்னை கூடு விட்டு கூடு மாத்தி அனுப்ப போற. நீ சஞ்சீவி மூலிகை சாப்பிட்டவன். உன் உடம்பு கல்ப உடம்பு. உனக்கு அஷ்டமாசித்தி வித்தைகள் அத்தனையும் வசப்படும். முதல் சித்து அன்மா, 2வது மகிமா, 3வது கரிமா, 4வது இலகிமா, 5வது பிராப்தி, 6வது பிரகாமியம், 7வது ஈசாத்துவம், 8வது வசித்துவம். இந்த அத்தனை வித்தைகளும் உனக்கு வசப்படும். 6வது சொன்னேனே பிரகாமியம், அதுதான் கூடு விட்டு கூடு பாய்வது. அதை நான் உனக்கு கத்துக் கொடுக்க போறேன். ஆனா பிரகாமியம் கத்துக்கிறது கடுமையான ஒண்ணு. என்னுடைய தீட்சையினால அது உனக்கு கை கூடும். வா என்னோடு.